Hi friends, welcome to Kulfi Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு குளுகுலுன்னு வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு குல்ஃபி ஐஸ் ரொம்பவே சுலபமான முறையில் எப்படி செய்யப்படுறாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு இருந்துருங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 லிட்டர் போல் பால் சேர்த்துக்கலாங்க. கப்போட மெஷர்மெண்ட்னா 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பசும்பால் கிடச்சிச்சுன்னா நீங்கள் பசும்பாலில் கூட செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருலாங்க. நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாவே அதிகமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா பால் பார்த்திங்கன்னா நம்ம 4 கப் அளவுக்கு பால்னா 3 கப் ஆகிற அளவுக்கு சுண்ட விட போகிறோம். நல்லா கொதிச்சு மேலே வந்து பாலாடை கட்டி வரணும். பாருங்கள், நல்லா பாலாடை கட்டிட்டு வரதில்ல. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா பால் பார்த்திங்கன்னா கீழே இருந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பேட்டலாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இது கூட 1/2 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும்னா இன்னி கொஞ்சம் ஒரு 1/4 கப் போல் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட பார்த்திங்கன்னா இன்னி கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 1/4 கப் போல் பாலில் கரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துறதுனால நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா பாலும் சர்க்கரையுமே போதும். 4 கப்பு பால் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப் அளவு ஆகிற மாதிரி நல்லா காய்ச்சி விட்டுட்டு நல்லா சுண்ட விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு சூப்பரான குல்ஃபியும் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கொதிக்க விட போகிறோம். இதில் வந்து இன்னி கலர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ இருந்துச்சுன்னா கூட ஒரு 2 சேர்த்துக்கலாம். இல்லை ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் அது எதுவுமே சேர்த்தலை. பாருங்கள், இது போல் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்பேட்டுலாவில் லைட்டாக ஒரு லேயர் மாதிரி வருது பாருங்கள். இப்போ இது நல்லா ஆறிச்சுனாலே கெட்டிப்பட்டு வருங்க. ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம மோல்டில் வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப ஆறவும் விட வேண்டாம். நீங்கள் வந்து மோல்டு இல்லைன்னா டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம செலவெல்லாம் போட்டு வைப்போம்ல, அந்த மசாலா டப்பாலே வந்து நீங்கள் போட்டு ரோல் கட் மாதிரி பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேங்கோ ரோல் கட் ஐஸ்கிரீம் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் மோல்டு டம்ளர்லலாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். கிண்ணத்தில் கூட நீங்கள் செட் பண்ணலாங்க. இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக முந்திரி பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன். இடித்து வச்சுருக்கேன்னா அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து முந்திரி பாதாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன். சாப்பிடும்போது அந்த முந்திரி பாதாமோட சின்ன அந்த பீசஸ் வரும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு ஃபாயில் வச்சு நான் வந்து சில்வர் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இனி வந்து பேக்கெட் பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்கெட் பால் வந்து நம்ம ஊற்றிட்டு அந்த பேக்கெட் இருக்கும்ல, அதை வச்சு கூட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சில்வர் ஃபாயிலில் தான் க்ளோஸ் பண்ணணும் இல்லை, நம்ம பேக்கெட் பாலோட கவர் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு போதும். நல்லா ஏர் டைட் ஆகிற மாதிரி நல்லா டைட்டான ஒரு லப்பர் பேண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது போல் வந்து செட் பண்ணிக்கலாம். இது ஒரு 8 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு 8 மணி நேரம் கழிஞ்சு எடுக்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்கு. இதை வந்து நம்ம சில்வர் ஃபைலில் எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பால் கவர் தான் வந்து வச்சு டம்ளரில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 டைம் வந்து இப்படி டிப் பண்ணி டம்ளர் எடுத்திங்கன்னா போதும். ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா குல்ஃபி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. டம்ளர் வந்து தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டைம் இல்லைனா 2 டைம் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும். பர்ஃபெக்டான குல்ஃபி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக பார்த்திங்கன்னா குல்ஃபி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. வாவ், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மோல்டு இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் 1 யூஸ் டம்ளர் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் செட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் மோல்டுலேருந்து வெளியே எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். வெயில் டைம்லலாம் வந்து குழந்தைங்க கண்டிப்பாக ஐஸ்கிரீம் கேட்பாங்க. கேட்கும்போது சட்டுன்னு நீங்கள் வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் வந்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே அட்டகாசமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு பால் சர்க்கரை மட்டுமே வச்சு கூட குல்ஃபி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வந்து முந்திரி வந்து சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் அப்படியே டெக்கரேட்காக தூவிட்டுலாம். ஒரு பீஸ் ஐஸ்கிரீம் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அப்படியே நம்ம கடையில் வாங்குற போலே குல்ஃபி ஐஸ் வந்து வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.